الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் நாம் சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக விளக்கமாக அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இதுவரைக்கும் நாம் 195 ஆயத்துகளை முடித்து 96 203 ஆயத்துகள் வரைக்கும் உள்ள ஆயத்துகளுடைய விளக்கங்களையும் அதன் ஆயத்துகள் அகராதி பொருட்களையும் விளக்கமாக பார்த்திருக்கிறோம். இப்பொழுது அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அதிலுள்ள இலக்கிய நயங்களை பார்க்க இருக்கிறோம். எவ்வாறு கிதாபுடைய ஆசிரியர் தன்னுடைய அந்த போங்கிலே நாம் அந்த வரிசையில இப்பொழுது இந்த கிதாபினுடைய இந்த ஆயத்துகளுடைய இலக்கிய நயங்கள் வந்திருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். வழக்கமாக கிதாபுடைய ஆசிரியர் தஃப்சீர் மற்றும் அகராதி மற்றும் ஆயத்துகளுடைய தொடர்பு முனாசபத் இவைகளெல்லாம் கொண்டு வந்து முடித்ததற்கு பின்பாக இலக்கிய நயம் என்ற அடிப்படையிலே அல் பலாகத் என்ற விஷயங்களை கொண்டு வந்து விளக்குவது நம்முடைய அவருடைய நடைமுறையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அந்த ஆயத்துகளில் இருக்கக்கூடிய அதில் பொதிந்திருக்கக்கூடிய இலக்கிய நயங்களை தெளிவாக எடுத்து கூறுவார்கள். இந்த ஆயத்துகளிலேயும் அதே போன்று சில ஆயத்துகளை சில வாக்கியங்களை நமக்கு முன்னால் கொண்டு வந்து அதில் உள்ள இலக்கியங்களை தெளிவாக விளக்குகிறார்கள். அதிலே ஒரு வார்த்தை தான் எபுலுகல் ஹதியு மஹில்லா அத்தா எபுலுகல் ஹதியு மஹில்லா ஃபமன் கான மின்கும் மரீலா தில்க அஷரத்துன் காமிலா. இவ்வாறு சில ஆயத்துகள் இது போன்ற சில வசனங்கள் சில வாக்கியங்களை கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்து அதனுடைய விளக்கங்களை அதனுடைய இலக்கிய அதில் பொருந்திருக்கக்கூடிய இலக்கிய கருத்துக்களை நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இது பாட வரிசையில் பார்க்க போனால் 281வது பாடம் 281 281வது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, அதாவது பாடம் 281 சஃபூத்து தஃபாசீர் இலக்கிய நயம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். ஏனென்றால் ஆரம்பமாக அல் முனாசபத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முனாசபத் தொடர்பு விஷயங்கள் முடிந்தது. அடுத்த லுகா என்று சொல்லப்படக்கூடிய அகராதி விஷயங்கள் முடிந்தது. அடுத்ததாக தஃப்சீர் சம்பந்தமான விஷயங்கள் சொல்லப்பட்டது. நான்காவதாக இலக்கிய நயங்கள் சம்பந்தமான விஷயங்கள் பேசப்படுகிறது. அல் பலாகா என்று சொல்லப்படக்கூடிய இலக்கிய நயங்கள், அதாவது அதில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை பற்றி அதிலே வரக்கூடிய விஷயங்களில் இந்த பாடத்திலே சில விஷயங்கள் அதிலே கினாயாவும் இல்திஃபாத்தும் இது போன்ற ஒரு சில இலக்கிய விஷயங்கள் அதிலே பொதிந்திருக்கின்றது. அது சம்பந்தமாக நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்திலே காணப்போகிறோம். முதலாவது கினாயா சம்பந்தமாக வருகிறது. அதேபோல் இல்திஃபாத், அந்த ஆயத்தில் அடங்கி இருக்கக்கூடிய இல்திஃபாத் சம்பந்தமான விஷயங்கள், இவ்வாறு பல விஷயங்கள் அதிலே பொதிந்திருக்கிறது. அதை நமக்கு தெளிவாக கிதாபுடைய ஆசிரியர் அழகான முறையிலே எடுத்து கூறுவார்கள். அதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், கிதாபிற்குள் செல்வோம், அந்த விளக்கங்களை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் பலாகத்து. அடுத்த விஷயம் பலாகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் உள்ள இலக்கியங்கள் விஷயமாக நாம் காணப்போகிறோம். முதலாவது பாருங்க, எபுலுகல் ஹதியு மஹில்லா. எபுலுகல் ஹதியு மஹில்லா, அதாவது அந்த ஆயத்தில் கொண்டு வரக்கூடிய விஷயம் ஹத்தா எபுலுகல் ஹதியு மஹில்லா என்பதாக வருகிறது. அதாவது எபுலுகல் ஹதியு, இந்த ஹதியானது அடையும் வரை, மஹில்லஹு அதனுடைய இடத்தை என்பதாக வருகிறது. இந்த இடத்துல கினாயத்தன் அன் தப்ஹிஹி ஃபி மக்கானில் இஹ்சாரி, இந்த இடத்துல கினாயத்துன்னு சொல்லி சொல்லாதா கினாயாவாக வருகிறது. கினாயாவாக வருகிறது. அன் தப்ஹிஹி, அதை அறுப்பதற்கு பகரமாக, அதாவது அதை அறுப்பதை தொட்டும் கினாயாவாக வருகிறது. ஃபி மக்கானில் இஹ்சாரி, அவர் முற்றுகையிடப்பட்ட அந்த இடத்திலே
அந்த ஹதியை அறுப்பதை பற்றி கினாயாவாக வருகிறது. அது அறுப்பது சம்பந்தமான கினாயாவான விஷயமாக இங்கு பேசப்படுகிறது. கினாயா என்பது என்ன என்று சொல்ல போனா, பொதுவாக கினாயா என்பது ஒரு வார்த்தைக்கு சொல்லப்படும், ஒரு லஃபுல். அந்த லஃபுல் அப்படின்னா பொதுவாக சொல்லப்படும். ஆனா அதை கொண்டு லாசிமான அதனுடைய அர்த்தம் நாடப்படும். அந்த மானாவை அதுல புழங்குற அந்த, அதாவது பொதுவா ஒரு அந்த வார்த்தை புழங்கப்படும். ஆனா அதை கொண்டு ஒரு அதனுடைய வேற ஒரு மானா, லாசிமான மானா, அதாவது மறைமுகமான ஒரு மானா அதில் நாடப்படும். ஆனால் அந்த மானாவை நாடுவது, அதில் அந்த மானாவை கொண்டு வருவது ஜாயிஸாக இருக்கும். உதாரணமாக நம்ம சொல்கிறோம்ல, உதாரணமாக அதில் அவ்வாறு கொண்டு வருவது ஜாயிஸ், அந்த அடிப்படையில் தான் புழங்கப்படும். அப்போ இந்த கினாயாங்கிறது பொதுவாக 3 வகையாக பிரியுது. கினாயா மக்னியா அன்ஹு என்பதாக சொல்லுவாங்க. அதாவது கினாயா சிஃபத்தை கவனித்து, சிஃபத்தை கவனித்து ஒரு ஒன்றாவது, தன்மையை கவனித்து, ரெண்டாவது மௌசூஃபை கவனித்து, ரெண்டாவது மௌசூஃபை கவனித்து, மூணாவது நிஸ்பத்தை கவனித்து, இந்த 3 வகையாக கினாயா என்பது வரும்னு சொல்லி சொன்னோம். அப்போ கினாயா உதாரணமாக அரபி சொல்கிறாங்கல்ல, தவீலுன் நஜாதி, ரஃபீஉல் இமாதி, கசீருர் ரமாதி, இதா மாஷத்தா என்பதாக சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபுலானத்துன் பஈதத்துன் மஹுவல் ஒரத் என்பதாக சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய கழுத்து நீளத்தை குறிக்கிறதுக்கு அந்த பெண்மணியுடைய அந்த காது தோடு என்னது மிகவும் தூரமாக இருக்கிறது, அது இறக்கத்தை விட்டு தூரமாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம், அவள் நீளமானவள், உயரமானவள். அப்போ அதனால தோடுக்கும் அந்த கழுத்துக்கும் தோளுக்கும் மத்தியில் ஒரு ஒரு நீண்ட ஒரு இடைவெளி இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல என்னது கினாயாவாக பயன்படுத்துகிறாங்க, அவளுடைய உயரத்தை கினாயாவாக இந்த இடத்துல பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி நம்ம சொன்ன உதாரணமாக கசீரு ரமாத் என்பதாக சொல்லுவாங்க. கசீரு ரமாத் என்றால் அதிகமான சாம்பல்னு அர்த்தம். அதிகமான சாம்பல் என்பதை கொண்டு அர்த்தம் என்ன, விருந்தாளிகள் அதிகமாக வருகிறார்கள், வீட்டில் அதிகமாக அடுப்பு எரிக்கப்படுகிறது, அதனால சாம்பல்களுடைய அதிகரிப்பு இருக்குது. அப்போ இவ்வாறு என்னது வேறொரு மானால பயன்படுத்தப்படும். சரி, அந்த அடிப்படையில் இங்கே பார்த்தோன்னா கினாயாவை 3 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று என்னது சிஃபத்தன்னு இருக்கும், சிஃபத்தை கவனித்து. உதாரணமாக நம்ம இப்போ சொன்ன உதாரணத்தில் கசீர் ரமாத் என்பதில் சிஃபத்தை குறிக்குது, அவருடைய, அதாவது அவருடைய அந்த லாசிம் மானா என்ன, அதாவது அவருடைய அந்த விருந்தோம்பலுடைய அந்த கொடைத்தன்மையை குறிக்கிறதுக்காக வேண்டி அவ்வாறு என்ன சொல்லப்படுது, சிஃபத்தை கவனித்தவருடைய சிஃபத்தை சொல்வதற்காக கினாயாவாக புழங்கப்படுது. அதே மாதிரி சில இடங்கள்ல என்ன செய்வாங்க, மௌசூஃபை புழங்குவாங்க, பெயரை கொண்டு புழங்குவாங்க, மௌசூஃபை புழங்குவாங்க அவங்களுடைய கோத்திரத்தை சொல்லி, உதாரணம் பின்து அதனான் இது போன்ற. அதே மாதிரி சில இடத்துல என்ன செய்வாங்க, நிஸ்பத்தை சொல்லுவாங்க, அல் மஜிது பைன சௌபைக்க ஒல் கரமு மில் புருதைக்க. அப்போ இந்த இடத்துல அது கண்ணியம் என்பது உன்னுடைய ஆடைக்கு மத்தியில் இருக்கிறது, சங்கை என்பது கொடைத்தன்மை என்பது உன்னுடைய போர்வை நிரம்பி இருக்கிறது என்று சொல்கிறோம். இந்த மாதிரி சில இடங்கள் என்னது நிஸ்பத்தை கொண்டு இவங்க சௌபானி, அதாவது இந்த இடத்துல நிஸ்பத்தை கொடுத்து என்னது ஆடையோட தொடர்புபடுத்தி சொல்கிறாங்க, போர்வையோட தொடர்புபடுத்தி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல அதாவது கண்ணியத்தையும் உயர்வையும் கொடைத்தன்மையும் கண்ணியத்தையும் என்ன செய்கிறாங்க, யாரின் பக்கம் நிஸ்பத் செய்கிறாங்க, அதாவது அவரை விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, அவருடைய நிஸ்பத் எதன் பக்கம் ஒன்று, அவருடைய 2 ஆடைகளின் பக்கமும் 2 போர்வைகளின் பக்கமும் என்ன செய்கிறாங்க, அதை நிஸ்பத் படுத்தி சொல்கிறாங்க. அப்போ இது கினாயா நிஸ்பத்துக்கு நிஸ்பத்தின் சம்பந்தமாக இது கினாயாவாக வந்திருக்கிறது. இவ்வாறு நிச்சயப்படும் 3 வகையாக புழங்கப்படும். இங்கே அதே போல் என்னது கினாயா அன் தபஹிஹி, அதாவது கினாயத்தின் அன் தபிஹி, அதை அறுப்பதை கொண்டு என்னது கினாயாவாக புழங்கப்படுது. பி மக்கால் எஹ்சாரி, அப்போ எஹ்சாருடைய இடத்தை கொண்டு. அப்போ எந்த இடத்துல முற்றுகையிடப்பட்டிருக்கோ அந்த இடப்பட்டத்திலே முற்றுகையிடப்பட்ட இடத்திலே அறுக்கப்படுவது சம்பந்தமாக கினாயாவா மஹில்லா என்பதாக எபுலுகல் ஹதியு மஹில்லா என்ற வார்த்தையை புழங்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யறாங்க, அதே மாதிரி நிஸ்பத்தை கவனிச்சு தான் தொடர்பை கவனிச்சு என்ன செஞ்சிருக்காங்க, அந்த அறுக்கப்படக்கூடிய இடத்தோட சம்மந்தப்படுத்தி என்ன செய்யறாங்க, அந்த வார்த்தையை புழங்குறாங்க. எபுலுகல் ஹதியு மஹில்லா. அப்போ இதுல கினாயாங்கிறது இதுல மறைந்திருக்குங்கிறது தெரியுது. அப்போ கினாயாவுடைய விஷயத்தை பார்த்தோம். இதான் பலாகத்தில் கினாயாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வகையாக இருக்கிறது. அது நம்ம சொன்ன மாதிரி 3 வகையாக அதை புழங்கப்படுகிறது. கினாயத்தின் அன் சிஃபத்தின், அதே மாதிரி அன் மௌசூஃபின், அன் நிஸ்பத்தின். சரி, இப்போ அடுத்ததாக ஃபமன் கான மின்கும் மரிதன், ஃபமன் கான மின்கும் மரிதன், உங்களில், அதாவது ஃபமன் கான மின்கும் உங்களிலிருந்து யாராவது நோயாளியாக இருந்தால், அவ் பிஹி அதம் சிஹி, அல்லது தலையில் ஏதாவது காயம், இது போன்ற என்னது
அடுத்த சம்பந்தமா வருது. ஃபமன்கான மின்கும் மரீதன் ஐ ஃபீஹி ஈஜாஃபும் பில் ஹதுஃபி, ஈஜாசுன் பில் ஹதுஃபி. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, ஹதுஃபை கொண்டு ஈஜாஸ் செய்யப்பட்டிருக்கு. ஈஜாஸுங்கிறது சுருக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அர்த்தம். ஏற்கனவே ஈஜாஸ் வரும்போது ஈஜாஸுடைய அந்த வகைகளை மொத்தம் இந்த இல்முல் மகானியுடைய வகையில் ஈஜாஸ் என்பது ஒன்று, இத்னாப் என்பது ஒன்று, முசாவாத் என்பது ஒன்று. முசாவாத் என்பது வார்த்தைகளும் அதனுடைய அர்த்தங்களும் சமமாக இருப்பதற்கு முசாவாத் என்பதாக சொல்லுவாங்க. அதே மாதிரி இத்னாப் என்பது வார்த்தை அதிகமாக இருக்கும், ஆனால் எழுத்து அதனுடைய விளக்கம் கருத்து சுருக்கமாக இருக்கும். உதாரணமாக அந்த வார்த்தையை ஜியாதத்து கொண்டு வந்திருப்பாங்க, ஆனால் அது கருத்து இருந்தது அதே கருத்து தான். உதாரணமாக நம்ம ஏற்கனவே சில இடங்களில் சொன்ன உதாரணங்கள் தான். தனசுல் மலாய்க்கத்து ஒரு ரூஹ் என்பதாக சொல்லுவோம். மலக்குமாரில் இறங்குறாங்க, அதே மாதிரி ரூஹும் இறங்குகிறார். இந்த இடத்துல ஜிபில் இஸ்லாத்தையும் மலக்குகளுக்குள்ளே அடக்கியாச்சு. இருந்தாலும் எனது இனாபத்து, அதாவது இத்தனாபுடைய அடிப்படையில் ஒரு ரூஹங்கிற வார்த்தை அதிகமாக சொல்லியிருக்குது. ஆனால் இதில் எழுத்துக்கள் அதிகம், ஆனால் கருத்து இதில் சுருக்கமானது தான். அதனால் எனது இத்னாபுங்கிறது அதனுடைய வகை. அடுத்து மூன்றாவது ஒரு வகை ஈஜாஸ். ஈஜாஸுங்கிறது நம்ம ரெண்டு வகைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஈஜாஸ் பில் கஸ்ருன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஈஜாஸும் பில் ஹதுஃப் என்பதாக சொல்லுவாங்க. ஈஜாஸும் பில் கஸ்ர் என்றால் என்ன? அதாவது ஈஜாஸ் பண்ணுறது சுருக்கிறது. கஸ்ர் சுருக்குவதை கொண்டு ஈஜாஸ் பண்ணுறது, சுருக்குவதை கொண்டு ஈஜாஸ் பண்ணுறது. அதாவது சுருக்குவதை கொண்டு ஈஜாஸ் பண்ண அந்த எழுத்தை வந்து என்ன செஞ்சுருவாங்க, அந்த வார்த்தையை சுருக்கிடுவாங்க. அது எதுவும் போக்கப்படாது, எதுவும் போக்கப்பட்டிருக்காது, மாறாக சுருக்கப்பட்டிருக்கும். இப்போ ஈஜாஸ் பில் கஸ்ர் என்பதாக சொல்லுவாங்க. ஈஜாஸ் பில் கஸ்ர் என்பதாக சொல்லுவாங்க. அது வந்து என்னது, சுருக்கத்தை கொண்டு. உதாரணமாக அதுக்கு பார்த்தோன்னு சொன்னால், இபாரத்து என்னது, சுருக்கமான இபாரத்து இருக்கும், கருத்தும் சுருக்கமாக தான் இருக்கும், ஆனால் எதுவும் போக்கப்பட்டிருக்காது. உதாரணமாக அலா லஹுல் ஹல்க் வல்லாமுர், அலா லஹுல் ஹல்க் வல்லாமுர், அவனுக்கே என்னது படைப்பும் சொந்தம், அமரும் சொந்தம், எல்லா விதமான கட்டளைகளும் அவனுக்கே சொந்தம். இதில் என்னது, எதுவும் போக்கப்படலை, ஆனால் என்னது கசர் சுருக்கப்பட்டிருக்கு, அதில் சுருக்கப்பட்டிருக்குது. அதனால ஈஜாஸ் பில் கசருமாங்க. ஈஜாஸ் பில் ஹதுஃபுங்கிறது அதில் ஒரு களிமா போக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு வாக்கியம் போக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு வாக்கியத்தை விட அதிகமானது போக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் போக்கப்பட்டதை அறிவிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அதில் மறைஞ்சிருக்கும். போக்கப்பட்டதை அறிவிக்கக்கூடிய விஷயங்கள் அதில் மறைந்திருக்கும். போகப்பட்டது உதாரணமா ஒஜா ரப்புக்க வல் மலக்கு சஃபன் சஃபா என்று சொல்றோம். ஒஜா ரப்புக்க வல் மலக்கு சஃபன் சஃபா. அப்போ இந்த இடத்துல அசல் ஒஜா ரப்புக்கு, உங்கள் ரப்பு வராரு, வல் மலக்கு இன்னும் மலக்களும் சஃபன் சஃபா வரிசை வரிசையாக. காஃப் அல் குர்ஆனில் மஜீத் என்பதாக வருது. இதுல என்னது போக்கப்படுதுன்னா, காஃப் அல் குர்ஆனில் மஜீதுங்கிறது அசல்ல ல துப அசுன்ன என்பதாக அந்த வார்த்தை மறைக்கப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை என்னது, மறைந்திருக்கிறது, போக்கப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை துபா சுன்னாங்கிற வார்த்தை போக்கப்பட்டிருக்குது. அப்போ இது போக்கப்பட்ட நிலையில் உள்ள ஹதுஃபா ஈஜாஸாக இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் ஈஜாஸ் பில் ஹதுஃப், அதாவது இதில் போக்கப்படுவதை கொண்டு ஈஜாஸ் செய்யப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஐ கான மரீதன் பமன் கான மின்கும் மரீதன். அப்போ உங்கள் யார் நோயாளியாக இருக்கிறாரோ, அந்த ஆயத்தை நம்ம ஓதி காமிக்கிற பாருங்க. வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத்தல் இல்லாங்கிறதுல வரக்கூடிய ஒரு வார்த்தை பமன் கான, அதாவது வலா தஹ்லிகு ரூஸக்கும் ஹத்தா யபுலுகல் ஹதியு மஹில்லா. அந்த இடத்துல மஹில்லாங்கிற வார்த்தையில கினாயா அந்த அதாவது அறுக்கப்படுறதுக்கு கினாயாவாக அந்த வார்த்தையை கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். ஃபமன் கான மின்கும் மரீதன் அவு பிஹி அதம் மிர் ரஸிஹி ஃபஃபிதியத்தும் மின் சியாமின் அவு சதகத்தின் அவு நுசுக்கின் என்பதாக வருது. அப்போ இந்த இடத்துல ஈஜாஸும் பில் ஹதுஃப், போக்குவதை கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்கு, ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கு என்பதாக சொன்னோம். ஹதுஃப் செய்வதை கொண்டு ஈஜாஸ் செய்யப்பட்டிருக்குன்னோம். அப்போ ஏதாவது காண மரீதன், யார் நோயாளியாக இருக்கிறாரோ, உங்களில் யார் நோயாளியாக இருக்கிறாரோ, ஃபமன் கான மின்கும் மரீதன், உங்களில் யார் நோயாளியாக இருக்கிறாரோ என்ன சொல்லட்டும், ஃபஹலக, அவர் என்ன செய்யட்டும், மொட்டடிக்கட்டும். ஹலகன என்ன செய்யட்டும், மொட்டையை அடித்துக் கொள்ளட்டும். அவு பிஹி அதம் ரஸிஹி, அல்லது யாருக்கு அவருடைய தலையில் என்ன இருக்கு, நோவினை இருக்கிறது, தலையில் அவருக்கு நோவினை இருக்குது, புண் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ அவர் என்ன செய்யட்டும், ஃபஹலக, அவரும் மொட்டை அடித்துக் கொள்ளட்டும். அவர் என்ன செய்யட்டும், மொட்டை அடித்துக் கொள்ளட்டும். அலைஹி ஃபிதியத்துன், அவர் மீது ஃபிதியா கடமையாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஃபமன் கான மின்கும் மரீதன் அவு பிஹி அதம் ரஸிஹி ஃபஃபிதியத்துன் அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கு இடையில என்ன வார்த்தை மறைஞ்சிருக்கு, ஃபஹலகங்கிற ஒரு வார்த்தை மறைந்திருக்கு.
ஒரு எழுத்து ஒரு வார்த்தை. அதே மாதிரி ஃபஹலக்கன்னு ஒரு வார்த்தை, ஃபஅலைஹிங்கிற வார்த்தை. அப்போ எப்படி இருக்கணும் அசல்ல? ஐ கான மரீதன் ஃபஹலக அவு பிஹி அதம் மின் ரஅசிஹி ஃபஹலக ஃபஅலைஹி ஃபிதியத்துன். ஃபமன் கான மின்கும் மரீதன், அதாவது கான மரீதன், உங்களில் யார் நோயாளியாக இருந்தாரோ, ஃபஹலக எனவே அவர் மொட்டையடித்தார், சரி. அவு பிஹி அதம் மின் ரஅசிஹி அல்லது அவருடைய தலையில் நோவினை ஏதோ கஷ்டம் இருந்தது, ஃபஹலக அதன் காரணமாக அவர் மொட்டையடித்தார் என்றால், ஃபஅலைஹி ஃபிதியத்துன் அவர் மீது ஃபிதியா கொடுப்பது கடமையாகும். நோயாளியாக இருக்கிறார், அதனால் மொட்டையடித்தார், அல்லது அவர் தலையிலே நோவினை இருக்கிறது, அல்லது தலையில் என்ன புண்ணு ஏதாவது இருக்கிறது, அப்போ அவர் எனவே ஃபஹலக மொட்டையடித்தார். இப்போ என்ன மொட்டையடித்தார் என்றால் எனது ஃபஅலைஹி ஃபிதியத்துன் அவர் ஃபிதியா கொடுப்பார். அவர் என்ன செய்வார்? அந்த இதுக்கு பாகரம், அந்த மொட்டை எடுத்ததுக்கு பாகரமாக ஃபிதியா கொடுப்பார். இந்த இடத்துல ஹலக்கங்கிற வார்த்தை, இங்கேயும் ஹலக்கங்கிற ஒரு வார்த்தையும், ஃபஅலைஹி ஃபஹலக ஃபஹலக ஃபஅலைஹிங்கிற இந்த 3 வார்த்தைகள் போக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது ஈஜாசும் பில் ஹத்ஃபி. அதில் என்னது போக்கப்பட்டிருக்குது? போக்கப்படுவதை கொண்டு சுருக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது போக்கப்படுவதை அறிவிக்கக்கூடிய அந்த கரீனாக்கள், அந்த வார்த்தைகள் அதில் அடங்கி இருப்பதை நாம் என்ன செய்கிறோம்? தெளிவாக கண்டுகொள்கிறோம். அதை நம்ம என்ன செஞ்சிடறோம்? பார்த்தறோம். சரி, அதே மாதிரி அடுத்து வஸபஅத்தின் இதா ரஜஅத்தும். வஸபஅத்தின் இதா ரஜஅத்தும் இது நோன்பு சம்பந்தமா சொல்லப்படுது. அப்ப என்ன செய்யட்டும்? ஃபைதா அமின்தும் ஃபமன் தமத்தா பில் உம்ரத்தி இலல் ஹஜ்ஜி ஃபமஸ்தைஸர மினல் ஹதியி ஃபமன் லம் யஜித் ஃபஸியாமு ஸலாஸத்தி அய்யாமின் ஃபில் ஹஜ்ஜி. அப்போ எவர் அந்த ஹதியை பெற்றுக்கொள்ளவில்லையோ, உம்ரா தமத்து உம்ரா செய்துட்டாரு, செய்ததற்கு பின்னால் அவர் முத்தமத்தியா உம்ரா செஞ்சதுக்கு பின்னாடி அவருக்கு என்னது நோன்பு வைக்கணும், அதாவது ஹதி கொடுக்கணும், அவர் அல்லது சதக்கா கொடுக்கணும், ரெண்டுமே முடியலை அப்படின்னு சொன்னால் ஃபமல்லம் யஜித் யார் அதற்குரிய வசதியை பெற்றுக்கொள்ளவில்லையோ, ஃபஸியாமு ஸலாஸத்தி அய்யாமின் ஃபில் ஹஜ்ஜி ஹஜ்ஜிலே 3 நோன்புகள் வைக்கட்டும், 3 நோன்புகள் ஹஜ்ஜிலே வைக்கட்டும். வஸபஅத்தின் இதா ரஜஅத்தும், வஸபஅத்தின் இதா ரஜஅத்தும் என்றால் 7 நோன்புகள் இதா ரஜஅத்தும் அவர் ஊர் திரும்பிய பின்னால், அதாவது இதா ரஜஅத்தும் நீங்கள் திரும்பியதற்கு பின்னால் 7 நோன்புகள் 3 நோன்பு, அதாவது 7 நோன்புகள் ஊரில் வந்தவொடனே வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்படுது. அப்போ 7 நோன்பு ஊருக்கு வந்த பிறகு வைக்கிறது, 3 நோன்பு அங்கே ஹஜ்ஜிலே என்ன செய்யறது? வைக்கிறது. சரி, இப்போ இதில் என்ன சொல்றாங்க? ஃபீஹி இல்திஃபாத்தும் மினல் காயிபி இலல் முஹாத்தபி வஹுவ மினல் முஹஸ்ஸனாத்தில் பதீஇய்யா என்பதாக சொல்லுவாங்க. முஹ்ஸனாத்தில் பதீஇய்யாவுடைய வகையில் கட்டுப்பட்டது தான் இது இல்திஃபாத் என்பது. இல்திஃபாத் என்பது முஹ்ஸனாத்தில் பதீஇய்யாவுடைய வகையில் கட்டுப்பட்டது. அப்போ என்ன? முஹ்ஸனாத்தில் பதீஇய்யா, அதாவது ஃபீஹி இதில் இல்திஃபாத் இருக்கிறது, மினல் காயிப் காயிபிலிருந்து முஹாத்தபின் பக்கம். காயிபில் இருந்துன்னா அதாவது மறைவான படற்கையிலிருந்து, தேர்ட் பர்சன்லேருந்து இலல் முஹாத்தப் ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது முன்னாள் செகண்ட் பர்சன் பக்கம். அப்போ காயிபில் இருந்து முன்னால் உள்ளதன் பக்கம் கொண்டு வராங்க. இது ஒரு வகையான இல்திஃபாத்தா இருக்கு. அப்போ என்ன வருது ஆயத்தில் பாருங்க? ஃபமல்லம் யஜித் யார் அதை பெற்றுக்கொள்ளவில்லையோ, ஃபமல்லம் யஜித் அந்த முனுசுக்கையோ சதக்காவையோ அல்லது ஹதியோ பெற்றுக்கொள்ளவில்லை, கிடைக்கல அவருக்கு. ஃபமல்லம் யஜித் யார் பெற்றுக்கொள்ளவில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபமல்லம் யஜித்னு சொல்லிட்டு என்ன செய்யுது? காயிபாக புழங்கப்படுது. காயிபாக அங்கே புழங்கப்படுறதை பார்க்குறோம். யார் பெற்றுக்கொள்ளலையோ ஸலாஸத்தி அய்யாமின் ஃபில் ஹஜ்ஜி 3 நோன்பு ஹஜ்ஜில் வைங்கன்னு சொல்லி அங்கே காயிபாக புழங்கப்படுது. காயிபிலிருந்து இல் முஹாத்தப், தில் முஹாத்தபுக்கு வந்தாச்சு. வஸபஅத்தின் இதா ரஜஅத்தும் மீதி 7 நோன்புகள் நீங்கள் திரும்பி வந்தால் வையுங்கள் என்பதாக, சபஅத்தின் இதா ரஜஅத்தும் என்பதாக முஹாத்தபுக்கு கொண்டு வந்தாச்சு. அப்போ இது என்னது? வஹுவ மினல் முஹ்ஸனாத்தில் பதீஇய்யா, முஹ்ஸனாத்தில் பதீஇய்யாவுடைய வகையை சார்ந்ததாக இருக்கிறது. அதில் முஹ்ஸனாத்தில் லஃப்தியா உண்டு, முஹ்ஸனாத்தில் மஅனவியாங்கிறது உண்டு. இது என்னது? அப்போ இதில் இல்திஃபாத்துங்கிறது அழகுக்காக கொண்டு வருவாங்க. அதில் பொதுவாக காயிபிலேருந்து முஹாத்தப் இங்கே கொண்டு வந்த மாதிரி முஹாத்தப்லேருந்து காயிபு கொண்டு வருவாங்க. அதே மாதிரி முஹாத்தப்லேருந்து முத்தக்கல்லிமா கொண்டு வருவாங்க. அதே மாதிரி காயிபிலேருந்து முத்தக்கல்லிமாக வரும், தஸ்னியாலேருந்து வாஹிதா வரும், அது மாதிரி வாஹிதிலேருந்து தம்மா வரும், ஜம்மாயிலிருந்து வாஹிதா வரும். இப்படி பலவிதமான எனது இல்திஃபாத்துகள். இல்திஃபாத் என்றால் என்ன? திரும்புதல்னு அர்த்தம். அப்போ ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு திரும்புதல். அந்த நம்ம ஏற்கனவே உதாரணங்கள் நிறைய இடங்களில் போச்சு. இது மாதிரி திரும்புதலுக்கு உதாரணமாக ஓல்லதி ஹலகலக்கும் மாஃபில் அர்தி ஜமியா சும்மஸ்தவா ஓல்லதி, அதாவது கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி வகுன்தும் அம்வாத்தன் சும்மா அஹ்யாக்கும்
அப்போ அது வந்து சும்மா யுஈத்துக்கும் யுமீத்துக்கும் யுஹ்யீக்கும் சும்ம இலைஹி துர்ஜாவூன். அப்போ அதில் பார்த்துச்சோன்னா மேலேருந்து வரும்போது அல்லதீன யன்குதூன அஹதல்லாஹி மின் பாதி மீசாக்கிஹி, இவர்கள் வந்து ஒப்பந்தத்தை முறிக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் வந்து காயிபா சொல்லியிருப்பான். சொல்லிட்டு திடீர்னு முகாத்தபா கொண்டு வந்துருவான். எப்படி கைஃப தக்ஃபுருன பில்லாஹி வகுன்தும் அம்வாத்தா என்பதாக முகாத்தபாக கொண்டு வந்து அங்கே எச்சரிக்கிறத பார்க்குறோம். அப்போ எதற்காக வேண்டின்னு சொன்னால் சில விஷயங்களை எச்சரிப்பதற்காக வேண்டி கொண்டு வரப்படும். எச்சரிப்பதற்காக வேண்டி அதே மாதிரி சில விஷயங்களை விடுபடக்கூடாது, அதை செய்ய வேண்டும் என்றதை முக்கியத்துவம் காண்பிப்பதற்காக வேண்டி கொண்டு வரப்படும். அதே மாதிரி அதில் வந்து அழகை வந்து எனக்கு காட்டுறதுக்காக வேண்டி. இப்போ அந்த அடிப்படையில் எங்கேயும் பார்த்தோன்னு சொன்னால் திரும்பி வந்ததுக்கு 3 நோன்பு என்ன செய்கிறோம், ஹஜ்ஜில் வைத்துக் கொள்வோம். அப்புறம் ஊருக்கு வந்ததுக்கு பிறகு மீதியுள்ள 7 நோன்புகளை நோக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல வலியுறுத்தி, அதாவது நமக்கு உறுதிப்படுத்தி சொல்லும் வண்ணமாக என்ன செய்யப்படுது, வசபாத்தின் இதா ரஜஅத்தும், நீங்கள் திரும்பி வந்து விட்டால் அந்த 7 நோன்புகளை நோற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக கொஞ்சம் உறுதிப்படுத்தி சொல்லப்படுது. அதான் அந்த இடத்துல என்னது, மஹ்சனாத்தில் பதிஐயாவுடைய அந்த முறை புழங்கப்பட்டிருக்கு. அப்போ இல்திஃபாத்தும் இலல் காய்பி இல் முகாத்தபி, காய்பிலிருந்து முகாத்தபின் பக்கம் கொண்டு வந்து மஹ்சனாத்தில் பதிஐயாவை இங்கே கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி தில்க அஷரத்துன் காமிலத்துன், சபாத்தின் இதா ரஜாத்தும் என்று சொல்லிட்டோம். தில்க அஷரத்துன் காமிலத்துன், அது இது மொத்தம் என்னாச்சு, அது 10 நோன்புகளாக ஆகிவிட்டது. சலாசத் ஃபலம் யஜித் ஃபஸியாமு சலாசத்தி ஐயாமின் ஃபில் ஹஜ்ஜி, 3 நோன்புகள் ஹஜ்ஜில் நோக்கட்டும். வசபாத்தின் இதா ரஜாத்தும், நீங்கள் திரும்பி வந்து விட்டால் 7 நோன்புகள். அப்போ 7 + 3 மொத்த 10 நோன்புகள் நோக்கட்டும். தில்க அஷரத்துன் காமிலா, அது 10 நோன்புகளாக இருக்கிறது. ஃபீஹி இஜ்மாலுன் பாதத் தஃப்சீலி, ஃபீஹி இஜ்மாலுன் பாதத் தஃப்சீலி, இதில் என்ன வந்திருக்கு, இஜ்மால் அதாவது சுருக்கம் வந்திருக்குது, பாதத் தஃப்சீல் விளக்கமாக சொல்லப்பட்டதற்கு பின்பாக, ஒரு விஷயத்தை விளக்கமாக சொல்லப்பட்டதற்கு பின்பாக அதை சுருக்கமாக சொல்லப்படுது. தெளிவாக வந்துருச்சு. ஃபர்ஸ்டே விளக்கமா விலாவரியா அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், எடுத்து சொல்லிட்டான். சொன்னதுக்கு பிறகு பிறகு அதை என்ன செய்ய சுருக்கமா, உதாரணமா என்ன, ஃபமல்லம் இது ஃபஸியாமு சலாசத்தி ஐயாமின், 3 நாள் நோன்பு ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜில் வைங்கன்னு சொன்னான். அடுத்து சபாத்தின் இதா ரஜாத்தும், 7 நோன்பு நீங்கள் ஊருக்கு வந்தவன வைங்கன்னு சொல்லி 3 + 7 நோருங்கள் சொல்லி நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டதற்கு பின்பாக தில்கா அஷரத்துன் காமிலா, அடுத்து 10 நோன்புகள் என்று சொல்லும்போது அது ஒரு விஷயத்தை இஜ்மாலா ஃபீ இஜ்மால் மொத்தமாக சொல்லிட்டு வாதத் தஃப்சீல், அதாவது இந்த தில்கா அஷரத்துன் காமிலத்துங்கிறதுல இஜ்மால் அதாவது ஒரு சுருக்கமான ஒட்டுருக்கமான ஒரு கருத்து இருக்கு. எதுக்கு பிறகு பாதத் தஃப்சீல் விளக்கமாக சொன்னதற்கு பின், விளக்கமா 3 7 பிரித்து சொல்லி விளக்கத்தை கொடுத்ததற்கு பிறகு 10 நோன்பு என்பதாக சொல்லப்படுது. வஹாதா மின் பாபில் இத்னாபி, இது இத்னாபுடைய வகையை சார்ந்து. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இத்னாபு ஈஜாஸு அதே மாதிரி முசாபாத் இதெல்லாம் ஒரே வகையை சார்ந்தது. இதெல்லாம் என்னது, ஒரு வகைக்கு உள்ள கட்டுப்பட்டதுன்னு சொல்லி சொன்னோம். அதில் இத்னாபை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்ல தனசுல் மலாய்க்கத்து ரூ என்பதாக சொன்ன மாதிரி, இங்கே என்னது தில்க அஷ்ரத்துன் காமிலத்துன் என்பதில் அந்த மாதிரி ரப்பி குஃபிரிலி வலி வாலிதைய வலிமன் தஹல பைத்திய முஃமின வலில் முஃமினீன வல் முஃமினாத், ரப்பி குஃபிரிலி வலி வாலிதைய என்பதாக சொல்லியாச்சு, என்னையும் மன்னிச்சிரு, வலி வாலிதை என்னுடைய பெற்றோர்களை மன்னிச்சிரு, வலிமன் தஹல பைத்திய முஃமின வலில் முஃமினீன வல் முஃமினாத் என்பதாக சொல்லியாச்சு. அப்போ இந்த இடத்துல மோமினின் மோமினாத் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு என்னது, அதாவது வாலிதையன்னு சொல்லி என்ன சொன்னதுக்கு பிறகு எனது மோமினின் ஒரு மோமினாத் என்பதாக வருது. அப்போ அதிலே என்னது ஒரு விதமான விஷயங்கள் அடங்கியிருக்கு. அப்படி என்னன்னு சொன்னால், அதாவது இதில் வந்து பொதுவாக இத்னாபை பொறுத்த வரைக்கும் பல வகைக்காக வேண்டி கொண்டு வரப்படும். இத்னாப் என்பது சில வகைகளாக, ஒன்று வந்து என்னது ஹாஸை சொல்லிட்டு ஆமா ஒரு விஷயத்தை சொன்ன பிறகு ஹாஸா சொல்றதுக்காக கொண்டு வரப்படும். அது எதுக்குன்னு சொன்னால் அந்த ஹாஸுடைய விளக்கத்தை கொடுக்கறதுக்கு. உதாரணமாக தனசுல் மலாய்க்கத்து ஒரு ரூஹ் என்பதாக சொன்னோம். அதில் ரூஹ் என்பது நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை குறிப்பிட்டு காமிப்பதற்காக சொல்லப்பட்டது. அதே மாதிரி ரெண்டாவது ஒரு வகைக்குன்னா திக்ருல் அதாவது ஹாஸா சொன்னதுக்கு பிறகு ஆமா சொல்றது. அது எதுக்குன்னு சொன்னால் பொதுவாக ஒரு உமுமான ஒரு ஃபாய்தா கொடுப்பதற்காக சொல்லப்படுது. ரப்பி ஃபிரிலி வலி வாலிதைய என்று சொன்னதுக்கு பிறகு ஹாஸா சொல்லியாச்சு வாலிதை, அதுக்கு பிறகு வலிமன் தஹல பைத்திய மூமின் வலின் மூமின் வல் மூமினாத் என்று சொல்லுது. அப்போ இந்த இடத்துல ஹாஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக வேண்டி அவ்வாறு சொல்லப்படுது. அடுத்து அல் ஈலாஹ் பாதல் இப்ஹாம், அதாவது முபுகமாக சொல்லிட்டு என்ன செய்யறது, விலக்கி சொல்றது. அது எதுக்குன்னு சொன்னால் அந்த கேட்கக்கூடியவருடைய ஜெகனில் அந்த வார்த்தையை உட்கார்ந்துடணும், அந்த வார்த்தையை அந்த அவங்க புரிஞ்சு கொள்ளுங்கிற கதைனா
இலைஹி தாலிக்கல் அம்ர் அன்ன தாபிர ஹாவுலாயி மக்தூஉம் முஸ்பிஹீன் என்பதாக. அப்போ இந்த இடத்துல என்னது ஈலா, அதாவது முதல்ல முபுகமா சொல்லியாச்சு. முபுகமா சொன்னதுக்கு பிறகு அதை விளக்கமா எடுத்து சொல்றது எதுக்குன்னு சொன்னா அவங்களுடைய மண்டையில ஜஹன்ல இந்த விஷயம் உட்கார்ந்தணுங்கிறக்காக வேண்டி. அடுத்ததாக என்ன சொன்னா தக்ரார், அதாவது திரும்ப சொல்றது எதுக்குன்னு சொன்னா அதே மாதிரி நஃப்ஸ்லையும் சரி, அந்த கை சேதத்திலையும் சரி, அதே மாதிரி இந்த ஃபசில் அந்த இடைவெளியிலையும் சரி எந்த விதமான குறை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர் என்ன செய்யப்படுறது திரும்ப சொல்றது, திரும்ப என்ன செய்யறது அதை தக்கராறு பண்ணி சொல்றது. இது ஒரு வகையா இருக்கு இத்தினாவில். அது மாதிரி அத்திரால் இடையில குறுக்க கொண்டு வரும். உதாரணமா பேச்சுக்கு இடையில அல்லது ரெண்டு கலாமுக்கு மத்தியில, தொடரான ரெண்டு ஜும்லாக்கு மத்தியில அல்லது அதிகமான ஒரு ஜும்லாக்கு மத்தியில அந்த இடத்துல என்னது யாராப் தேவையில்லாத, அதாவது யாராப் அந்த இடத்துல எந்த இது இல்லாத ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வருது, உள்ள கொண்டு வந்து என்ன செய்யறதை விளக்குறது. அந்த இடத்துல எந்த யாராப் அது கொடுக்க முடியாது. ஆனால் அது வந்து இது மாத்துறதுக்காக வேண்டி, அது இடையில கொண்டு வர்றதுக்காக வேண்டி. இன்னல்லாஹ தபாரக வ தஆலா லத்தீஃபும் பி இபாதி. அந்த தபாரக வ தஆலாங்கிறது எந்த வித யாராப்பும் அதில் கொடுக்க முடியாது. ஆனால் அதில் வந்து என்னது ஏத்திரால் இடையில கொண்டு வந்திருக்கும். அதில் வந்து என்னது அதே மாதிரி அதாவது உதாரணமாக இன்னி மரீத் என்பதாக இன்னி வக்காக் அல்லாஹ், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக, உன்னை நோய் விட்டு குணமாக்குவானாக. இப்படி இடையில கொண்டு வர்றது ஒரு சில ஃபாய்தாக்காக வேண்டி, பிரயோஜனத்துக்காக வேண்டி தான். ஆனால் என்னது அது எந்த யாராவது அதுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் பிரயோஜனத்துக்காக கொண்டு வருவோம். அதே மாதிரி தத்ஈலுக்காக வேண்டி, அதாவது ஒரு ஜும்லாவுக்கு பிறகு இன்னொரு ஜும்லாவை கொண்டு வருது, அதனுடைய மானாவை தக்கீது பண்ணுறதுக்காக வேண்டி. அது நம்ம ஏற்கனவே சொன்னோம், ரெண்டு வகையாக இருக்குது. அது ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று வந்து என்னது ஜாரி மஜ்ரி, அதாவது அது ஒரு ரெண்டு வகையை சொன்னோம். அதே மாதிரி எஹ்திராஸ் கடைசியில் ஒரு வகை சொன்னோம், எஹ்திராஸ்க்காக வேண்டி. அதாவது ஒரு வார்த்தையை கொண்டு அந்த வார்த்தைக்குள்ள அவரை எச்சரிப்பது, அதே மாதிரி என்னது திட்டுவது அதில் நோக்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் கொண்டு வருது. அப்போ இங்கே கொண்டு வந்து எப்படின்னு சொன்னா ஈலா, அதாவது தஃப்சீலும் பாதல் இஜ்மால், இஜ்மாலுக்கு பிறகு என்னது இஜ்மாலுக்கு அதாவது இஜ்மாலும் பாதல் தஃப்சீல். முபுகமா சொன்னதுக்கு பிறகு அதாவது மூதிஹா ஈலாஹா கொண்டு வரது ஒரு வகை இருக்கு. இதுல வந்து ஈலாஹா சொன்னதுக்கு பிறகு முபுகமா கொண்டு வருது வஹாதாமின் பாபில் இத்னாப், இது இத்னாபுடைய வகையை சார்ந்தது. ஓ ஃபாயிதத்து, இதனுடைய பயன் என்ன அப்படின்னு சொன்னா ஜியாதத்து தக்கீத், தக்கீதை அதிகரிப்பது, உறுதிப்படுத்துதலை, ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துதல் அதிகரிக்கிறது. வல் முபாலகத், ஜியாதத்து தக்கீது வல் முபாலகத்தி, இன்னும் என்னது அதை வந்து மிகைப்படுத்தி சொல்றது. வில் முஹாஃபலத்தி அலா சியாமிஹா, அதனுடைய நோன்புகளை நோற்பதன் மீது கவனமாக இருப்பது, பாதுகாப்பாக இருப்பது, தொடராக இருப்பதை மிகைப்படுத்தி சொல்வதற்காக வேண்டி இவ்வாறு கொண்டு வரப்படும். அதமி தஹாவுனி பிஹா, அதில் என்ன செஞ்சிடக்கூடாது, அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. தஹாவுன்னா பொடுபோக்கு, அதமி தஹாவுன்னா அதில் பொடுபோக்காக இல்லாமல் இருப்பதற்காக வேண்டி இவ்வாறு சொல்லப்படும். தன்கீசி அததிகா, அல்லது அந்த எண்ணிக்கையை குறைத்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி. அப்போ எதற்காக வேண்டி சொல்லப்படுது, ஒன்று வந்து அதாவது 3 நோன்பு வைக்கணும்னு சொல்லியாச்சு, அதுக்கு பிறகு 7 நோன்புன்னு சொல்லியாச்சு, மொத்தம் 10ன்னு சொல்லி தனியாக வேற சொல்லணும்னு சொன்னா அது இத்தனாபுடைய வகைன்னு சொன்னோம். ஆனால் அதில் ஃபாய்தா புரோஜனம் என்ன, முதலாவது அதில் தக்கீதை கூட்டுறதுக்கு 10 நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறத தாக்கீது உறுதிப்பாடு. ரெண்டாவது விஷயம் அதை கவனமாக அந்த நோன்பை நோர்க்க வேண்டும் என்ற விஷயத்தில் கவனமாக இருப்பதற்காக வேண்டி மிகைப்படுத்தி சொல்றது. சரி, மூணாவது அதை வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, தஹாவுன், அதில் பொடுபோக்குத்தனம் என்பது வந்துவிடக்கூடாது, அசட்டத்தனம் வந்துவிடக்கூடாது, அது விடப்படக்கூடிய அளவிற்கு ஆகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த தில்க அஷ்ரத்துன் காமிலத்துங்கிறத உறுதிப்படுத்தி இன்னொருக்கு சொல்றோம். அடுத்து இன்னொரு ஃபாய்தா என்னன்னா தன்கீசி அததிஹா. அப்போ அங்கே 3 சொல்லியாச்சு, இங்கே 7 சொல்லும். 10 நோன்புங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கையாக இருக்குது, இதில் ஒன்று கூட குறைந்து விடக்கூடாது. அப்போ அந்த 10 எண்ணிக்கை தில்க அஷரத்துன் காமிலாங்கிறதுல முழுமையான 10 என்பதை சொல்வதை கொண்ட நோக்கம் என்ன, அந்த 10ஐ விட ஒன்று கூட, 10லிருந்து ஒன்று கூட குறைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய ஒரு எண்ணிக்கை தான். அதில் வந்து குறைந்து விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதை திரும்ப என்ன செய்யப்படுது, இத்னாவுடைய முறையில் தஃப்சீலுக்கு பிறகு இஜ்மாலா என்ன செய்யறோம் அதில் சொல்கிறோம். இப்போ அதைத்தான் சொல்றது தன்கீசி அதிகம், அதில் அதமி தன்கீசி அதிகம், அதில் எண்ணிக்கை குறைந்து விடக்கூடாது என்பதற்காக சொல்லப்படுது. அப்போ அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்க எபுலுகல் ஹதி மஹில்லா அத்தா எபுலுகல் ஹதி மஹில்லா, அது மாதிரி அதில் வந்து கினாயா சொல்லப்படுது, அது மாதிரி ஈஜாஸ் ஹதுஃபை கொண்டு ஈஜாஸ் செய்யப்படுது. அதே மாதிரி இல்திஃபாத் ஒரு காய்விலிருந்து முஹாத்தப், இது வந்து மஹசனாத்தில் பதீயாவுடைய வகையை சார்ந்தா இருக்குது. அதே மாதிரி 10 நோன்புங்கிறத உறுதிப்படுத்தி சொல்றது, இது விளக்கமாக சொன்னதுக்கு பிறகு சுருக்கமாக சொல்லப்படுதல், இவைகள் அனைத்தும்
பல ஃபாய்தாக்கள் அடிப்படையில் பேசப்படுகிறது. இதெல்லாம் என்னது இந்த ஆயத்துகளுக்குள் அடங்கியிருக்கக்கூடிய இலக்கிய நயங்களாக இருக்கிறது, அல் பலாகத்தாக இருக்கிறது. அதை கிதாபுடைய ஆசிரியர் நமக்கு இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் இந்த ஆயத்துகளில் இன்னும் சில பலாகத்தான விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. அதை அடுத்த பாடங்களில் காண்போம். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.